மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வசனம் வரை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். போதும். ஆமென். இந்த வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்னு சொன்னாக்கா, இயேசு ஒரு வழியாய் புறப்பட்டு போகும்போது ஒருவன் ஓடி வந்து, ஒருவன் என்ன செய்கிறாரு? ஓடி வர்றார். இயேசுவை பார்த்தோன்னே ஒரு ஆசை, அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி வந்து என்ன செய்கிறாரு? அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்ன செய்கிறாரு? முழங்கால் படியிட்டு கேட்குறாரு, நல்ல போதகரே. என்னது? நல்ல போதகரே. பாருங்க, அந்த ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னாக்கா, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறான். அந்த கேட்ட கேள்வி சரியா தவறா? சரியான பதில். ஆண்டவரை பார்த்து, இயேசுநாதரை பார்த்து அந்த ஒருவன் கேட்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சுதந்திரத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி சொல்லி கேட்குறார். அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? வசனத்தில் பார்க்குறோம், நீ என்னை நல்லவன் சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 10 கட்டளைகள்லாம் சொல்கிறார், கற்பனைகள்லாம் சொல்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? போதகரே, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக நிறையா சொல்கிறீங்க. இவங்க எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா சிறு வயது முதல், சின்ன வயசுலேருந்து நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். நீங்கள் சொன்ன கற்பனைகள் எல்லாமே நான் என்ன செய்கிறேன்? இப்போ நேற்று நான் கடைப்பிடிக்கலை, சிறு வயது முதல் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இதெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, அவனிடத்துல அன்பு கூர்ந்து அப்படின்னு வசனம் வாசிக்கிறோம். அவனை ஒரு வேண்டா வெறுப்பாக அவனுக்கு ஒரு பதில் சொல்லி அவனை அனுப்பி விடலை, அவனை நேசிக்கிறார் ஆண்டவர். அவன் கேட்குற கேள்வி சரியான கேள்வி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதற்கு அவர் ரொம்ப அன்பு கூர்ந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. பிரியமானவர்களே, நம்மளை பார்த்து ஆண்டவருக்கு மறைவாக ஏதாவது செய்ய முடியுமா? மனுஷன் எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என்ன ஆண்டவர் பாருங்க, நம்மளை பார்த்த ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குன்னு ஒரு குறை சொல்லுவார். எத்தனை குறைன்னு சொல்லுவார்? ஒரு குறைன்னு சொல்லுவாரா? பக்கம் பக்கமாக எழுதினாலும் பத்தாது ஆண்டவரே. ஆனால் அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குப்பா. இன்னைக்கு காலை வேளையில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் என்ன குறை இருக்கும் உனக்கே தெரியும்பா. நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு தடையாக இருக்க காரணம் என்ன காரணன்றது உனக்கு தெரியும். நமக்கு மனசாட்சி தெரியுமா தெரியாதா? தெரியும். பாஸ்டர் சொல்கிறார், தெரியும், அடித்து சொல்கிறார். நம்ம மனசுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குப்பா, குறைவு இருக்கு. என்ன சொல்கிறாரு? நீ போய் இப்போ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்துட்டு அதெல்லாம் தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோக ராஜ்யத்தில் உனக்கு மிகுந்த
பொக்கிஷம் இருக்கும், பரலோகம் கிடைக்கும்னு சொல்கிறார். என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மனுஷன் என்ன பண்ணார்? அவன் மனுஷன் மிகுந்த, பைபிளை போட்டு மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தானா, மிகுந்த பணக்காரனாக இருந்தான். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் நம்ம என்ன நம்ம ஃபால்ட் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன்னு தெரிஞ்சு தான் ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, நீ எல்லாத்தையும் கடைபிடிக்கிறப்பா சரிதான், ஆனால் ஒரு ஃபால்ட்டு ஒன்ட்ட இருக்குது, ஒரு குறை இருக்குது. நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார்? இவ்வளவும் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கடைபிடிக்கிற நம்ம வாயில் சொல்லலாம். கடைபிடிக்கிறோமா இல்லையான்றது ஆண்டவருக்கு தெரியும். டெய்லி வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒன்னிடத்தில் ஒரு குறை இருக்குப்பா, ஒன்னிட்ட ஒரு 10,000 குறை இருக்குப்பா அப்படின்னா, ஒவ்வொன்றா நான் சரி பண்ணதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துருவேன் ஆண்டவரே, எப்போ நான் சரி பண்ணுறது? இந்த மனுஷன்ட்ட ஒரு குறை இருக்குது, அவன்கிட்ட மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாப்புல. அவனை தான் விற்றுட்டு தரித்திரக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அடடா, எல்லாத்தையும் பின்பற்றலாம், ஆனால் எனக்கு உண்டான சொத்தெல்லாம் விற்று விட்டு இவருக்கு பின்னாடி போய் நான் என்ன செய்ய? ஐயே அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போகிறான். வசனம் அழகாக சொல்லுது, அவன் மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். இயேசுட்ட வந்து ஒரு மனிதன் துக்கத்தோடு போனான்னு அப்படி சொன்னால் இந்த ஒரு மனிதன் தான் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துட்ட வந்த அநேகர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் பார்த்தார்கள். ஆனால் அந்த மனுஷன் துக்கத்தோடு போனான். ஏன்னா அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் கேள்வியெல்லாம் நல்லா கேட்குறாரு, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்க என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வித்துட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யலை, அவர் மனசு வரலை. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன தலைப்புன்னு சொல்லலாம்? உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நம்ம சற்று சிந்திக்கணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி வார வாரம் செய்தி கேட்குறோம், வார வாரம் ஆராதனைக்கு வர கலந்து கொள்கிறோம், ஆர்வமாக கேட்குறோம். அதன்படி நம்ம வாழ்வதற்கு கடைப்பிடிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செஞ்சால் தான் அங்கே போக முடியும். வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்குது. ஆனால் பின்னாடி பார்க்கும்போது அடுத்த வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அதுலேயே மார்க் 10:23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து, கவனிங்க, இயேசு சுற்றிலும் எப்பொழுதுமே சீசர் நிற்பாங்க. அவர் ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்குறான்னா அதுக்கு பதில் சொல்கிறதையும் பார்ப்பாங்க சீசர்கள் எல்லாரும், ஜனங்களும் பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் கேள்வி கேட்குறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சீசர்களும். அவருக்கு என்ன இயேசு பதில் சொல்கிறாருன்னு பார்ப்பாங்க, அதையும் கற்றுக்கொள்வாங்க. இப்போ இயேசு அந்த மனிதனுக்கு சொல்லி சொன்னவொடனே அவன் துக்கத்தோடு போயிட்டான். அப்போ திரும்பி பார்க்குறாரு சீசர்களை பார்த்து. பாருங்க அடுத்து வாசிங்க. தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதான். ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ அடுத்த வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்கள் அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆச்சரியப்படுறாங்க. என்னது, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போக முடியாதா? இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு பணம் வேணுமா வேணாமா சொல்லுங்கள் சிஸ்டர், பிரதர்? வரும்போது தோசை சாப்பிட்டோம் சூடாக, சாப்பிட்டு ப்ரைஸ்லாம் ஆமேன் டாட்டா பை பைன்னு விட்டுருவாங்களா? சார் 175 சார், 200 சார், கேஸ் விலைலாம் ஏறி போச்சுங்க சார் அப்படின்றாரு. உலகத்துக்குள்ள பணம் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம், அத்தியாவசியமானது. சரிங்களா? நம்ம அன்றாட சாப்பிட்றதற்கும் அன்றாட காரியங்களை செய்வதற்கும் ஒரு பணம் ஒரு அத்தியாவசியமான ஒன்று தான். இந்த பணத்துக்காக ஒரு மனுஷன் என்னென்ன பாடுபடுறான் பார்த்தீங்களா? பயங்கரமாக பண்ணுறான். பொதுவாக பெண்களுடைய கழுத்தை தான் பார்க்குறான். பொதுவாக திருடுறவன் எத்தனை பவுன் இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னே கணக்கு போட்டுறான். 5 பவுன் இருக்கும், போட்டால் செட்டில், லைஃப் செட்டில் அப்படின்னு. அவன் நோக்கமெல்லாம் அந்த பணத்து மேலே தான் இருக்குது. கிளவியாக இருந்தாலும் என்ன செஞ்சான், செயினை பிடிச்சி இழுத்து ஆளை தள்ளி கொன்று போடுறான். ஆளை காலி பண்ணிட்டு அந்த பணத்துக்காக நகையை பறிச்சுட்டு ஓடுறான். பணத்துக்காக என்ன வேணால் செய்கிறான். பணத்துக்காக உலகத்தில் ரொம்ப கேவலமான காரியங்களை எல்லோரும் செய்கிறாங்க. ஆனால் பணம் முக்கியம்தான். ஆனால் பண ஆசை எல்லாவுடைய தீமைக்கு என்னவா இருக்குதா? வேறு. பணம் வேணுங்க, எல்லாத்துக்கும் பணம் வேணும்.
இந்த மைக்கு பேசுகிற மைக்கு வாங்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? துட்டு வேணும். துட்டு இருந்தால் தான் அது சவுண்ட் சிஸ்டத்தில் போய் கேட்க முடியும். கொடுங்க சார், மைக்கு கொடுங்க சார், வாங்க முடியும். எது பொதுவாகவே எல்லாத்துக்கும் என்ன ஆகுது? பணம் அத்தியாவசியம். ஆனால் பண ஆசை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதுதான் அந்த அடுத்த வசந்த வாசிங்க. அதே 24 இயேசு பின்னும் அவர்களை நோக்கி படிங்க. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. நம்முடைய பணம் பேங்க்ல என்ன இருக்கு? 50 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குடா அப்படின்னு ஜாலியாக இது போதும். 50 லட்சம் பத்தாதா? தலைமுறைக்கு போதுமா போதாதா? போதும். 50 லட்சம்னா எத்தனை ஜீரோ தெரியுமா? தெரியாது. ரைட். அப்போ இத்தனை லட்சம் நம்மகிட்ட இருக்குடா, மகிழ்ச்சியாக இருக்கலாம்டா, ஜாலியாக இருக்கலாம்னு பைபிளில் ஒருத்தர் இருக்கார். நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலான்னு வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா 12ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 16 முதல் 26 வசனங்கள். லூக்கா 12. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். இயேசு எப்பொழுதுமே ஒருத்தர்கிட்ட பேசும்போது சீசர்களுக்கும் சரி ஜனங்களுக்கும் சரி அது புரிகிற மாதிரி நல்லா மண்டையில் ஏறுற மாதிரி சொல்லி கொடுப்பார், நல்லா விளங்குற மாதிரி. பாருங்க, படிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்க, ஒரு ஓமையை சொல்றாரு. ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நல்லா விளைஞ்சிச்சான். அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. பாருங்க, அவருக்கு தானியம் நல்லா விளைஞ்சிருச்சு, அவர் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நல்ல செழிப்பான ஒரு தானியங்கள் கிடைக்குது. அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு? நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். கவனிங்க, அந்த மனுஷன் என்ன சொன்னானா, பா நல்லா சேர்த்து வச்சாச்சு. ஆத்மாவை பார்த்து சொல்கிறானா, எதுக்கும் கவலைப்படாத ராஜா, கேஸு பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, எது பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி, நமக்கு களஞ்சியங்களை நல்லா சேர்த்து வச்சுருக்கோம், திருப்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி தன் ஆத்மாவுக்குள்ளே ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தானா. இப்போ ஆண்டோடைய வார்த்தை ஒன்று வருது, என்ன சொல்லுது பாருங்க. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே முட்டாள், ஃபுல் அப்படின்றார் ஆண்டவர். உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். இன்னைக்கு இரவே உன் ஆத்மா எடுத்து கொள்ளப்பட்டா, இன்று இரவு நீ மறிச்சினா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் என்ன ஆகுமா? யாருடையதாகுன்றார். சேமிப்பு முக்கியம்தான், சேர்த்து வையுங்கள். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அவைகள் என்ன செய்யுமா? பூச்சியும் துருவும் எல்லாம் செய்யுமா? எல்லாம் அரிச்சிடும். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் சொல்கிறாரு. அப்போ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா மரித்தால் இன்று எடுக்கப்பட்டா நீ சேகரித்து வைத்தவர்களும் யாருடையதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்க, தனக்கானவைகளை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பிக்கையா இருக்கிறான். ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு சொல்ற குறை இருக்கு. என்ன குறை? ஐஸ்வர்யம், பணம் என்ற ஆசை இல்லாமல் இரு. உன்னுடைய பண ஆசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்குது? வேறா இருக்குது, அதை விற்று அப்படி சொல்லி சொல்றார். பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4:19 வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்னவாக்குவாரா? மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. நம்முடைய தேவன் யாரு? ஐஸ்வர்யமுள்ள தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களை குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்வாரா? மகிமையிலே நிறைவாக்குவார். திரும்பி அதை மார்க் 10ஆம் அதிகாரம் அதை எடுத்துக்கொள்வோம்.
நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இயேசுநாதர் அதுக்கு பதில் சொல்கிறார். கவனிங்க, அதிலே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாமே கூடும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ அதை விசுவாசிக்கணும். தேவனால எல்லாம் கூடும். ஆமென். அடுத்தது ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். பாருங்க, பேதுரு ஒருத்தர் சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம்ப்பா, நாங்கள் உண்மை தான் வந்துட்டு இருக்கோம், அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட 100 அத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை நீ மெய்யாகவே உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என் நிமித்தமாவது, என் நிமித்தம், என் நாமத்து நிமித்தம் யார் யாரெல்லாம் சில காரியங்களை இழக்கிறாங்களோ அவங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? தருவேன். இம்மையிலே துன்பங்களோட கூட 100 தனியான வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்காக இழக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன திரும்ப தருவார். ஆண்டவர் மத்தியில் வாசிக்கும் போது பறவைகளை என்ன செய்யுங்களா? கவனித்து பாருங்க. அவை என்ன செய்யறதில்ல? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, மம்முட்டி தூக்கிட்டு போகிறதும் இல்லை, போய் தண்ணி பச்சது அது ஒன்றும் கிடையாது. அவைகளை யார் பிழை போட்டுக்கிறா? பரமபிதா பிழை போட்டுக்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு மதியம் எல்லாரும் போனோன்னு ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, வீட்டிலே வந்து குக்கரில் சாப்பாடு வந்து சேரும் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? போய் அரிசி வாங்கிட்டு வாயா போயா அப்படின்னு. முதல்ல அடுப்பு பற்றுவையா, ஐயோ சிலிண்டர் இல்லையே, விறக பற்றப்பா அப்படின்னு. அது மாதிரி நம்ம என்ன வசனத்தை விசுவாசிக்கணும். அவர் வானத்தில் மன்னாவை கொடுத்து என்ன செஞ்சார்? ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை போஷிச்சார். தேவனால் கூட காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதுதாங்க உண்மை. தேவனை விசுவாசிக்கணும். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் அநேகருக்கு அற்புதம் செஞ்சார். அற்புதம் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட பார்த்து ஒன்று சொல்வார், என்னால் தான் உனக்கு சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஏதாவது என்னால் தான் உனக்கு சுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நமக்கு விசுவாசம் வேணும். கடுகு விதையளவு கடுகை பிடிக்க முடியுமா? ஒரு கடுகு கையில் பிடிக்க முடியுமா? உருண்டுக்கிட்டு ஓடும், பிடிக்க முடியாது. ஒரு கடுகு அப்படி டப்பாலத்தை அள்ளி தான் போடுவாங்க. ஒரு கடுகை எடுத்து ஒரு கடுகு போட முடியுமா? போட முடியாது. கடுகு விதையளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நவுந்து போ அப்படின்னு நவருமா? என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. நான்லாம் அப்படி போகும்போது ரோட்டில் போய் மலைகளை பார்த்து சொல்லுவேன், சரி நம்மளாம் விசுவாசமே பத்தாதரா, நம்மகிட்ட ஒரு குறை என்ன பெரிய குறை, விசுவாசமே இல்லைன்னு நினைப்பேன். நவுந்து போனால் போகுமா? அது நம்ம பாட்டில் நவுந்து போயிட்டு இருப்போம், அது அப்படியே தான் இருக்கும். விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. லாசருவே வெளியே வானார், வந்தாரா இல்லையா? வந்தார். அவர் வார்த்தையில் அவ்வளோ வல்லமாக இருக்குங்க. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் கடந்தார் ஒருத்தர் வியாதியஸ்தன், சப்பானி. அவர் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. வர எல்லா வியாதியஸ்தனும் என்ன செய்கிறான்? போய் ஃபஸ்ட்டு விழுந்து குதித்து அதில் சுகமாகி போயிடுறான். அப்போ இயேசு கேட்குறாரு, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு விசுவாசம் இருக்குதா? இதில் குதிச்சா உனக்கு சுகமாக விரும்புகிறாயா? ஐயா சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் போகிறதுக்குள்ளே எவனாவது நான் ஒரு தத்தி எந்திரிச்சு நடந்து வர்றதுக்குள்ளே ஒருத்தன் குதித்து சுகமாக ஓடி போயிடுறான், என்னால் முடியல. ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர்களுக்கு சுகம் கொடுக்குறாருங்க. இதை கேட்கிற யாவருமே விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள், அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அண்ணா வசனம் பாருங்க.
நம்முடைய விசுவாசம் தாங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே. ஆண்டவர் போதும் என்று மனதிற்கக்கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு போதும் அப்படின்னு நினைக்கணும். பண ஆசை இல்லாமல் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் மனம், அவனால் அதை ஆஸ்தியெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு மனசு நம்மள அந்த என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. வசனத்தை சொல்கிறான், அவர் துக்கத்தோடு போனான்னா அவனுக்கு என்ன பிரச்சனையே யாரு கண்டா. நம்மள அதை என்ன சொல்லுவோம், பாதியை நான் வச்சுக்கிறேன், பாதியை தரித்திர கொடுத்துட்டு வர ஆண்டவர், எப்போ ஏதாவது எக்ஸ்கியூஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். அப்படி தானே அவர் என்ன சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாப்பா. நம்ம வருவோமா? நல்லா போங்க பாரு, இது எங்கள் அப்பா உப்பாட்ட சம்பாதிச்ச சொத்து, நானாக சம்பாதிச்சேன், நான் படுத்து தூங்கினேன். நல்லா எங்கள் முப்பாட்டையும் தாத்தையும் பாட்டையும் சம்பாதிச்ச சொத்தை இவர் வருவாராம், ஆசாட்டாக வந்து சொல்லிட்டு போவாராம், விட்டுட்டு வா உனக்கு நிச்சய ஜீவன், எனக்கு நித்திய ஜீவனே வேணாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சான், துக்கத்தோடு போனாலாம். உன் ஜீவனை நீனே வச்சுக்க சாமி, எனக்கு இதெல்லாம் விட்டுட்டு என்னால் வர்றதுக்கு மனசு இல்லைப்பா சாமி. அப்பாடி இவ்வளோ பெரிய சொத்தா, கண்ணு கட்டின தூரம் அவ்வளோ பெரிய, அங்கே பா தென்னை மரம் தெரியுது பார். எங்கள் மாமனார் வீட்டில் அப்படி தான் சொன்னாங்க, அங்கே பாருங்க கடைசி தென்னை மரம் தெரியுதா, எது கடைசினே தெரியல எனக்கு, வரிசை என்ன முடியுமா, வரிசை தென்னை மரமாக இருக்குது, பார்க்குற தூரம்லாம் தென்னை மரமாக இருக்குது, இங்கிட்டு திரும்பலாம் வெறும் வேப்ப மரமாக இருக்குது, அங்கிட்டு திரும்பி பாருங்கள் அந்த லாஸ்ட்டு வேப்ப மரம் தெரியுது, நாம குட்டையாக இருக்கோம், எங்கே லாஸ்ட்டு மரம் தென்னை வேப்ப மரம் பார்க்குறது, அது கண்ணு கெட்ட தூரம் உங்கள் இடம் தான் அப்படின்னாங்க. உங்களுக்கு தான் மாப்பிள்ள அதில் ஒன்று சொன்னாங்க, வருமானம் ஃபுல்லாக உனக்கு தானப்பா அப்படின்னாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா என் வீட்டுக்காரன் என்ன செய்யும், எட்ரா கட்டையா அப்படின்னு. யார் சொத்தை யார் விற்கிறது, எங்கள் அப்பே உழைச்சி சம்பாரித்த சொத்து எப்படி சொல்லுவாங்க, வேர்வை சிந்தி, நாங்களாம் வேர்வை சிந்தாமல் சம்பாரிச்சு, இவங்க மட்டும் வேர்வை சிந்துறாங்களாம். வேர்வை வெயிலில் போய் கொஞ்ச நேரம் நின்றிங்கனாவே வேர்வை வந்துடும், அப்படி தானே ஆட்டோமேட்டிக்காக. இங்கேருந்து சர்ச்சிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு வேர்த்து ஊற்றி, அது பேர் உழைப்பா, வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்ச சொத்து. ஐயோ நான் உசுரே போனாலும் அங்கே போய் தான் என் உசுறு போவோம், அந்த என் சொந்த இடத்துல தான் உயிர் போவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த சொந்த இடத்துக்காக போராடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பணம்னா என்ன செய்யுமா, பணம் கூட என்ன செய்யுமா, எங்கே பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கேன்றான், ஸ்கூலில் எதுவும் பார்த்தியா? பணம்னு சொன்னாக்கா பணம் கூட பொழக்கு தான் வாய, என்ன பாருங்க ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து வச்சுருக்காரு பாருங்க. பணம்னா பணம் ஆசை வேணாண்டா, பணம் எனக்கு வேணும் தான். பஸ்ஸு ஏறி போகும்போது மகளிருக்கெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் எடுப்பாங்க காசை கொடுத்து, இப்போல்லாம் கொண்டா சீட்டை கொண்டாயா, வரமா கேட்குது சீட்டை கொடு, வீட்டுக்காரர் பதில் சொல்லி அவன் எங்கே போனேன் கேட்பார் அப்படின்றாங்க. சீட்டு டிக்கெட் ஃப்ரீ இலவசம். எங்களுக்கெல்லாம் ஆண்களுக்கு பைசாக சில்லற குடியா, சில்லற குடி உள்ளவாயா சில்லற குடியான்றாங்க. அப்போ பண ஆசை, பணம் இருக்கணும், தேவைதான், அத்தியாவசியமான ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போனால் தேவைதான். ஆனாலும் பண ஆசை என்ன செய்யக்கூடாது, அதில் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஃபிக்ஸடு டெபாசிட் இருக்குது, அந்த டெபாசிட் தான் ஒன்று கொண்டு போய் என்ன செய்ய போகுது, அகல பாதாளத்தை கொண்டு விட போகுது. இன்று நீ மரிச்சா, இந்த ஜீவன் ஒன்று எடுக்கப்பட்டா நீ பரலோகத்துக்கு போவோமா என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். சர்ச்சு முடிஞ்சு எல்லாருமே சர்ச்சோடு அப்படி நேரம் என்ன செஞ்சோம், எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டா எப்படி சந்தோஷமாக இருக்காமா, அப்படி தானே. வீடை பூட்டினோமா திறந்துட்டோமா, நகையை லாக்கரை திறந்தாமா, பக்கத்து வீட்டுக்கார எடுத்துகிட்டு போயிடணும், அப்படி தானே பயம் வரும். சில பேர் அப்படி தான் வீடை பூட்டிட்டு வந்துடுவாங்க, பாய்து வந்து ஐயோ லாக்கரை திறந்தமா பூட்டினாமா, அவசரத்தில் செயின் எடுத்து அவசரத்தை திறந்து போட்டே வந்துட்டேன் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவை திருப்பு வண்டியை திருப்புன்பாங்க, விட்டு அடித்து போனால் எல்லாமே பூட்டி தான் இருக்கும். அப்பாடா மனசு அப்படின்னு என்ன ஒரு ஆசை பாருங்க. ஆனால் பைபிளில் கூறப்பட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மிஷினரிகளாக தன் சொந்த வீட்டை விட்டு, சொந்த மனைவி பிள்ளைகளை விட்டு, வருமானத்தை விட்டுட்டு மிஷினரிகளாக நிறைய பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்காங்க, நிறைய படிப்பு தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய செய்தியை குழந்தைகளை போல கேட்கணுமா, அப்படியே ரஃபாக கொஞ்சம் நீ பேசுகிறாடு பேசியா நான் கேட்டுட்டு இருப்பேன் அப்படின்ட்டு பாப்பா அப்படின்ட்டு ரஃபாக கொஞ்சம் வச்சுக்கங்களேன். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யம்
சிறு பிள்ளைகளை போல கேட்கணும். அவர்களுடையது பரலோகம் சிறு பிள்ளைகளை போல இருக்கணும். வார்த்தைகளை ஆமேன் ரிசீவ் பண்ணணும். சொல்கிற தேவனுடைய வார்த்தை தேவனால் கூட காரியம் ஒன்றும் இல்லைன்னா ஆமேன்னு சொல்லணுமா. ஒரு பிரசங்கியார் வந்து ஒரு பிரசங்கத்துக்கு போய் மேடையில் போய் உட்காந்துருந்தாராம். சரியா, கூட்டத்தில் பொதுவாக விசுவாசிகளோடு போய் உட்காந்துருந்தாராம். அப்போ ஃபாரின்லேருந்து ஒரு செய்தியாளர் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணாராம். ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் அற்புதமாக அடைவாங்களாம், எல்லாரும் கத்துவாங்களாம். ஆமேன்னு சொன்னால் எல்லாரும் கத்துவாங்களாம். இவர் பார்த்தாராம், என்னடா பிரசங்கம் பண்ணுறேன்னு சொன்னார், ஆமேன்றாங்க, எல்லாம் கத்துறாங்களாம். அல்லேலூயானா சேர்மனில் ஏறி குதிக்கிறாங்களாம். ஹல்லேலூயா அப்படின்னு, தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா பயங்கர சத்தமாக குதிக்கிறாங்களாம். என்ன அர்த்தமா சொல்லி முடிச்சுட்டாராம். சாட்சி நேரம் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாரும் குடு எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்களாம். என்ன பார்த்தா அவ்வளோ அற்புதம் சொன்னாங்களாம். அந்த பிரசங்கியார் சொன்னார், ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் செய்தி கொடுக்குறோம், இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், ஜனங்களாம் கொட்டாய் விடுது, குடிக்க அப்புறம் வந்து முடிக்க, குடிக்க அப்புறம் போய் முடிக்க, இப்படி எல்லாம் நடந்து வாக்கபுளாக இருக்குதுங்க. நம்ம உசுரை கொடுத்து இவ்வளோ பிரசங்கம் பண்ணுற ஒரு அற்புதத்தையும் காணா. ஆனால் இங்கே ஆமேன்றாரு அல்லேலூயான்றாரு, எல்லாம் நடக்குது, ஓடுது, அற்புதம் நடக்குது. என்ன ஆண்டவரையும் போய் ஆண்டவர் சம்பந்தத்தை போய் கேட்டாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஜனங்க ஆர்வமாக வசனத்தை கேட்டால் அவர்களுக்கு நான் கிரியை செய்வேன், அற்புதம் செய்வேன். எனக்கு என்ன, நீ பேசு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா உனக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னாரா அந்த பிரசங்கியார்கிட்ட, ஜனங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆர்வம் தேவை. அப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்குற அநேக போதகர் வந்து பேசினாலும் கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஆவலாக ரிசீவ் பண்ணாதான் அதோடைய பிளெஸிங் நமக்கு கிடைக்கும். ஆமேன். அப்பாடா நல்ல வேலை, இப்போ ஆமேன் சொன்ன சொல்லிட்டீங்க. ரைட், அல்லேலூயா. அற்புதம் நடக்கணுமா வேண்டாமா? அல்லேலூயா சொல்ல சொல்ல யார் மகிமைப்படுவா? பக்கத்து வீட்டுக்காரனா, என் கட்சிக்காரரா? இல்லை, என்னுடைய தேவன் மகிமைப்படுவார். உனக்கு ஒரு குறை இருக்குப்பா. எல்லாருமே நம்ம மனசாட்சிக்கு தெரியும் எனக்கு குறை இருக்குது, நிறையா இருக்குது. எது மேல் நம்பிக்கையாக இருக்கும்? மொபைல். பணம் காசு எனக்கு வேண்டாம், இது போதும், இதுலேயே எல்லாமே இருக்குது, இது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இது மேலே என்ன செய்கிறாங்க, நம்பிக்கை வைக்கிறாங்க. நம்பிக்கை வச்சு என்ன செய்கிறாங்க, அழிந்து கொண்டு தான் போகிறார்கள். எனக்கு அது போதும், எனக்கு இது போதும். தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை வைக்காமல் பொருளாசை மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆத்துமா அழிந்து தான் போகும். லாசரு இந்த ஐஸ்வர்யான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அங்கே 2 நபரை குறித்து நம்ம பார்க்கலாம். வசனம் 19 25 வரை, வசனம் 19 25 வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். போதும், இப்போ கவனிங்க. இதில் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஐஸ்வர்யமுள்ளவன் வேதாகமத்தில் சொல்லப்பட்டது ஐஸ்வர்யமுள்ள பணக்காரன். அவன் என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பாரா, இரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் எப்படி வாழ்ந்தாரா, சம்பிரமாய் ஜாலியாக அப்படியே மன ரம்யமாக வாழ்ந்திருக்காரு, நல்லா சுகபோகமாக வாழ்ந்திருக்காரு. சரியா? அப்போ அங்கே லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான், ஒரு ஏழை இருந்தான். அவன் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு என்ன பிரச்சனைனா, பருக்கள் நிறைந்தவனாய், வெறும் குஷ்டம் நிறைந்தவனாய், வியாதி நிறைந்தவனாய் இருந்தான். அவன் ஐஸ்வர்யனுடைய வீட்டு வாசல்லே உட்கார்ந்து என்ன செய்வானான், அவனுடைய மேஜிலிருந்து அவன் ராஜா அவன் பணக்காரன் சாப்பிட்டு விழுகிற மேஜிலிருந்து விழுகிற துணிக்கை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு பசியாட்டிட்டு இருந்தானாம். அப்போ அந்த தரித்திரன் என்ன செஞ்சானா, ஒரு நாள் மரித்துட்டான். சரியா? மரித்த பிறகு தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான். யார் விடப்பட்டா? அந்த தரித்திரன். இயேசு உதாரணத்தை சொல்கிறார். அப்போ அந்த லாசர் விடப்பட்டான்.
அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீ எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படிக்கு அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். யார்? ஐஸ்வர்யாவன். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடுக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படி தீமையை அனுபவித்தான். லாசரு அவன் பாருங்க பருக்கள் நிறைந்தவனாய் கஷ்டப்பட்டு வாழ்ந்தான். ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு அங்கே பரலோகத்தில் அங்கே இடம் இல்லை. தரித்திரனுக்கு அங்கே இடம் உண்டு. ஆபிரகாம் மடிகளே படுத்திருக்கிறத அந்த ஐஸ்வர்யனை பார்த்து, ஐயோ நான் வேதனைப்படுறேனே அப்படி சொல்கிறான். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஐஸ்வர்வானுங்களை குறித்து ஐயோன்னு சொல்கிறார். ஐஸ்வர்வானுங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனம் வரை. உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 முதல். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கவனிங்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் எதுல போய் விழுகிறாங்களா? பலவித இச்சைகளில் போய் விழுகிறாங்க. அதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்க என்ன செய்கிறாங்க? பண ஆசையினால் ஒரு லெட்ரு ஒரு நமக்கு ஒரு வேலை ஆகும்னு சொன்னாக்கா லஞ்சம், பணத்தை ஆசைக்காக என்ன செஞ்சிடறாங்க? லஞ்சம் வாங்கும்போது கையுங்களும் பிடிக்கப்பட்டு இச்சையினாலே என்ன செஞ்சிடறாங்க? சிக்குண்டு விழுகிறார்கள். பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். ஏன்னா ஐஸ்வர்யவான்களும் இன்னும் விருப்பம் சீக்கிரமாகவே நான் என்ன செய்யணும்? நான் பணக்காரனாயிரும், உழைக்கக்கூடாது. ஆனால் சீக்கிரம் என்ன செஞ்சணும்? பெரிய, நல்லா சொல்லுங்களேன், பெரிய மாளிகையை கட்டணும் அப்படி சொல்லுங்களேன். பெரிய மாளிகை கட்டணும், பெரிய மாளிகை கட்டணும், பெரிய அடுக்குமாடி வீடை கட்டணும், கார் வாங்கணும், இப்படின்னு பண ஆசை இருக்குது, நிறைய விரும்புகிறாங்க. அந்த விரும்புறது மூலியமாக என்ன செய்கிறாங்க? பலவிதமான இச்சைகளினாலே விழுகிறார்கள். அடுத்தது படிங்க 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை என்ன செய்றாங்களா? இச்சித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இச்சித்துனா என்ன அர்த்தம்? ஆசைப்படுறது. அப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவோம்? இப்போ சர்ச்சு முடிஞ்சு போகும்போது பாஸ்டர் எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். வெயிலாக இருக்கிறதுனால ஒட்டிஸ்ட்டு வச்சாச்சு, ரைட். இப்போயே அட்வான்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஐஸ்கிரீம் இருக்குது, அந்த ஆசையாக இருக்கும். ஒருத்தர் சாப்பிட்டு இருக்க பார்த்துருக்கீங்களா? 3/4 ஸ்பூன் உள்ளே போயிடும், வாய்க்கு உள்ளே வரையும் போயிடும், விட்டு இழுப்பாங்க அப்படியே. என்ன அப்படி சாப்பிட்றோம் ஐஸ்கிரீமா? இன்னொன்று அடுத்தது, இன்னும் 2வது ஐஸ்கிரீமா? அது சாப்பிட ஆசையாக இச்சிக்கிறது, அது அனுபவிக்கிறது, ஆசைப்படுறது. அது என்ன செய்கிறாங்களா? அது இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, நம்முடைய விசுவாச பாதையை விட்டு விலகி போய் செய்கிறோமா? எது? பண ஆசை. பண ஆசையோடு இருந்தோம்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது, வளர முடியாது, கிறிஸ்துவின் பாதையில் போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதில் நம்ம என்ன செய்கிறோம்? இச்சித்து. அடுத்தது வாசிங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனை. கையங்களும் பிடிக்கப்பட்டார், நியூஸில் போகிறான், கைது. லஞ்சம் வாங்கிய சிறப்பு அதிகாரி கைது. ஒன்றுமே செய்ய முடியாது, உருவ குத்தி கொண்டு இருக்கிற அநேக வேதனை அடைகிறார்கள். அவர்களுக்கு வர வேண்டிய எல்லா சலுகைகளும் கட் பண்ணப்படும். பண ஆசையினால் சில விதமான காரியங்களை விழுந்து போயிடுறாங்க. அப்போ அடுத்து என்ன போட்டிருக்கு? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி. போதும், இவைகளை விட்டு ஓடு. பண ஆசையை விட்டுட்டு என்ன செய்யணுமா? ஓடு. போதும், எனக்கு இது போதும்னு நினச்சி நம்ம என்ன செய்யணும்? அப்பா பிரியாணி வாங்கி கொடுத்தா இது போதும், நாளைக்கு கஞ்சி தான் கிடைக்கும், பரவாயில்லையா, போதும் அப்படின்னு நினைக்கணும். டெய்லியும் பிரியாணியாக வேணும்னு ஆசைப்பட்டா அது பேர் என்னது? பேர் ஆபத்து. நான் தங்களை என்ன செய்யணும்? உருவ குத்துக்கிறார்கள். அடுத்த ஸ்கூலுக்கு 4 நாளைக்கு லீவு. அப்போ நமக்கு ஆசை என்ன செய்யக்கூடாது? பேராசை படவே கூடாது. நம்ம என்ன நினைக்கணும்? ஆண்டவரே, பறவைகளை போஷிக்கிறது போல் என்னையே நீங்கள் போஷிக்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்லணும். எவ்வளோ பேர் பஞ்சத்தில் எவ்வளோ பேர் சாகுறாங்க, எவ்வளோ பேர் நியூஸை பார்த்தா ரொம்ப கொடுமையான காரியங்களாக இருக்குது. எவ்வளோ பேர் பசியும் பட்டினாலும் வேதனைப்படுறாங்க. எவ்வளோ பேர் காசுக்காக அலைகிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களால வாழவே முடியல.
குடும்பமே கடனை வாங்கி தற்கொலை செஞ்சிடறாங்க. கட்ட முடியல. ஏன்னா சீக்கிரம் இஎம்ஐயை போட்டு ஒரு வீடை வாங்கு. அவங்களுக்கு வருமானமே 10,000 15,000 தான் இருக்குனாக்கா அதுக்கு இஎம்ஐ என்னது 30,000 கட்ட முடியுமா? முடியாது. தன் வரவுக்கு மேலே அவங்க கட்டுறதுனால சுமை ரொம்ப ஓவர் பலுவானதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, குடும்பமே தற்கொலை செஞ்சுட்டு செத்து போயிடறாங்க. தாங்களே உருவ குத்தி கொள்கிறார்கள், இச்சித்து விழுந்து போகிறாங்க. அப்போ அதில் நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கோ. அப்போ நம்மளுடைய என்ன குறை இருக்குது, பண ஆசையை நம்ம என்ன செய்யணும், வெறுக்கணும். பண ஆசை உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் அந்த வாலிபன் பார்த்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒரு குறை. மத்தியில் வாசிக்கும்போது அதே சம்பவம் தான். எனக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்கள் ஆண்டவரே ஒருத்தர் கேட்பார். இன்னொரு லூக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாலிபன் இதே தாங்க, அது வாலிபன் போட்டிருக்கோம். அவர் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு இதில் வாலிபன் ஒரு மனிதன் போட்டிருக்கு, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மனிதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன குறை இருக்குது ஆண்டவரே சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரத்து கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னா. அப்போ நம்ம எதை பின்பற்றி நம்ம போகிறோம், பண ஆசையா, நம்பிக்கையா, என்னுடைய வாழ்க்கையில் எதை நம்பி நம்ம வாழ்கிறோம்? பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எதை பின்பற்றி நம்ம வாழுகிறோம், எதை சார்ந்து நம்ம வாழுகிறோம்? எனக்கு அது போதும், எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குது, ஃபியூச்சர் பிளான் இருக்குது, எல்ஐசி இருக்குது, அது இருக்குது, இது ஒரு சீயை நம்ம கடைசியில் உதவாது. இயேசு மட்டும்தான் நமக்கு உதவுவார். ஆமென். இயேசு மட்டும்தான் நம்ம கடைசியில் நமக்கு. பைபிளில் சொல்லுது, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் டேஸ் 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 என்னது, இயேசு என்னை கைவிடவே மாட்டார். இயேசு என்ன செய்ய மாட்டேன், என்னை கைவிடவே மாட்டார். நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஆண்டவர். ஆமென். நம்ம இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம், தீர்மானம் எடுப்போம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்கிட்ட என்ன குறை இருக்குது, எல்லா கண்களையும் மூடுவோமா? எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே என்கிட்ட பண ஆசை இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு குறை இருக்குது ஆண்டவரே, ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு 1000 குறை இருக்குது ஆண்டவரே, அப்படி மனசை தொட்டு பாருங்களேன். ஆண்டவரே என்கிட்ட இருக்க குறையை நான் சரி செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வேதத்திலே பார்க்குறோம், பண ஆசை இல்லாதவர்களாக இருக்குன்னு சொன்னீங்க ஆண்டவரே. என்னிடத்துல அன்றாட தேவையை நீ சந்திக்கிறீங்க, அது போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து ஆண்டவரே நீ சொல்லப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த விசுவாசத்தை விட்டு வழுகி போகாதபடி ஆண்டவரே, உடைய பாதையை விட்டு விலகி போகாதபடி ஆண்டவரே, எங்களுக்கு போதும் என்கிற எண்ணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கொடுத்த நீ ஐஸ்வர்யம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்களுக்கு ரட்சிப்பு போதும் ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்களுக்கு பாதுகாப்பு போதும் ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்கள் சரீர பாதுகாப்புக்காக நன்றி, சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே, நல்ல தெளிந்த புத்திக்காக நன்றி ஆண்டவரே. அதுதான் பெரிய மிகுந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் ஆண்டவரே. கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே பண ஆசை இல்லாதெல்லாம் இருந்து என்னிடத்தில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி தங்களை தாங்களே சிந்தித்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அப்பா எங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு, அதை நாங்கள் சரி செய்து கொள்ள ஆண்டவரே, அதை சரி செய்து மன்னிப்பு பெற்று ஆண்டவரே உடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எதையோ நம்பிக்கொள்ளாதபடி உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வாழ, உம்மிடத்தில் மட்டும் நாங்கள் விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. உலகத்தில் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு நாள் எல்லாம் எங்களை விட்டு கைவிட்டு போயிடும் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வசனத்தின் பாதையிலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்மை விட்டு பிரிக்கிற எந்த உலக ஐஸ்வர்யமும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் பொறுப்படுத்துக்கிறோம். மீதியான வேலையை கர்த்தருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.